2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் என்னன்றதை பற்றியும் அதுக்கான ஆன்சர் என்ன, அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்றதை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் தட்டி விடுங்க. நீங்கள் லைக் போட தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கொஷின் பார்த்துடலாம். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். சரிங்களா? அதுக்கு ரெண்டாவது இது பார்த்துலாம். இவர் பிரெஞ்சுக்காரராலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்துலாம். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8வது சமூக அறிவியலில் பேஜ் நம்பர் 45 மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தீரன் சின்னமலைன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 1805 வந்து இறந்துருவார். சரிங்களா? ஸோ அதுக்கான டேட்டா வந்து பார்த்தோன்னா 10th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 10th வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1805 ஜூலை 31 அன்று சங்கரி கோட்டையில் வந்து அவர் தூக்கிலிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது வரைக்கும் அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ வந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இவர் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்காரருக்கு எதிராக வந்து போராட்டிருக்க மாட்டார், பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் வந்து போராட்டிருப்பார். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. சரிங்களா? ஸோ இதேமாதிரி டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.